யாருக்கு தொப்பை விழுகிறது? ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா? அக்கா சொல்லுக்கா, அடி வயிற்றுல கிட்னில இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க நல்லா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பாயாசத்தை குடிச்சிட்டு ஏப்ப விட்டுட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்கக்கா, தொப்பை யாருக்கு விழுது? ஆண்களுக்கு தான் விழுது. ஏன் ஆண்களுக்கு விழுது? குப்பையை போட்டால் தொப்பையை வரத்தான் செய்யும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னா உண்மையிலேயே தொப்பையை உண்மையில ஆண்களுக்கு தான் விழுது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போவாங்கல்ல, வாக்கிங் போறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிட்றாரு. வாக்கிங் போறாரு, பக்கத்தில் ஒரு கடையில் இருக்கிற வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிட்றாரு. நான் டென்ஷன் ஆயிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே, இப்படி வாக்கிங் போகும்போது வடை சாப்பிட்றாதீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காகதான்ட்டார். இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல? ஆனால் தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் சொல்லலான் இருக்கிறேன். தயவுசெய்து பேனா பேப்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. தொப்பை உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல் டிப்ஸ். நீங்கள் யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், மெடிடேஷன், பட்னி கிடக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பையை குறைப்பது எப்படி? உங்களுக்கு நீங்கள் தான்க்கா எழுதணும். என்ன எப்படியா? தொப்பை இவ்வளோ பெருசாக சாச்சி போட்டுட்டு இந்தாங்க இதில் எழுதுங்க. தொப்பையை குறைப்பது எப்படி எழுதுங்க. ரெடியா? எப்படி குறைக்கலாம்? பேனா எடுத்து எழுதுடா. சின்ன பையன்லாம் எழுதுறான், தொப்பை இருக்கிறவங்க யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க. தொப்பையை குறைப்பது எப்படி? என்ன தொப்பையை குறைக்க எழுதுனா பால்காரன் கணக்கு எழுதிட்டு இருக்கிறீங்க. தொப்பையை குறைப்பது எப்படி? உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை சின்னதாக தெரியும். பரவாயில்ல, இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பால் பாயசம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கக்கா.